அனைவருக்கும் வணக்கம். அன்பர்களே, வருகின்ற திங்கட்கிழமை ஆங்கில புத்தாண்டு பிறக்கின்றது. அதாவது தமிழ் மாதம் மார்கழி மாதம் 16ஆம் தேதி என்று ஆங்கில புத்தாண்டு பிறக்கின்றது. இந்த ஆங்கில புத்தாண்டு எண் 2024 2024. இந்த எண்களை எல்லாம் கூட்டினால் 2022 2 கூட்டல் 2 4 4 கூட்டல் 4 8. இந்த 2024 என்ற எண்ணிலே உள்ள எண்களை எல்லாம் கூட்டினால் அதனுடைய மொத்த கூட்டல் தொகை 8 ஆகும். இந்த 8 என்பது எப்பொழுதுமே ஒரு ஜாதகத்திலே 8ஆம் இடம் என்பது ஆயுள் ஸ்தானம். அதே சமயத்திலே சங்கடங்களை, சிக்கல்களை, பிரச்சனைகளை உண்டாக்கக்கூடிய ஸ்தானமாகும். 8ஆம் என்ற எண்ணே ஒரு தீங்கினை, சிக்கல்களை, தொந்தரவினை கொடுக்கக்கூடிய எண் ஆகும். அதன்படி இந்த 2024 என்ற ஆண்டில் இந்த 2024 உள்ள எண்களை எல்லாம் கூட்டினால் வரக்கூடிய எண் 8 என்பதனாலே மக்களுக்கு, சமுதாயத்திலே உள்ளவர்களுக்கு எதற்கெடுத்தாலும் போராடக்கூடிய போராட்ட குணங்களை கொடுக்கும். எந்த கருத்து என்றாலும், எந்த முடிவு என்றாலும், எந்த சட்டம் என்றாலும், அரசின் எந்த நடவடிக்கை என்றாலும் எல்லாவற்றையும் எதிர்த்து போராடக்கூடிய அந்த போராட்ட குணங்களை கொடுக்கக்கூடும் இந்த 2024 என்ற ஆண்டு. அதனுடைய கூட்டுத்தொகை 8 என்பதனாலே, மேலும் அது 8 என்பதனாலே வலைத்தளங்கள், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், இது போன்ற வலைத்தளங்கள் மீது மக்களுக்கு ஆர்வம் அதிகமாகும். நேரடியான காட்சிகள், நேரடியான நிகழ்வுகள், நேரடியாக உரையாடுதல், நேரடியாக அளவலாவுதல், நேரடியாக பார்க்கக்கூடிய காட்சிகளை விட இந்த வலைதளங்களிலே வாட்ஸ்அப் மூலமாக, ஃபேஸ்புக் மூலமாக மற்றும் இன்ஸ்டாகிராம் போன்ற இந்த வலைத்தளம் மூலமாக வரக்கூடிய அந்த காட்சிகளை காண்பதிலே, அதை கண்ணுறுவதிலே, அவற்றிலே நம்பிக்கை கொள்வதிலே, அதிலே மோகம் கொள்வதிலே மக்களுக்கு ஆர்வம் அதிகமாகும். அதே சமயத்திலே போலி விமர்சனங்கள், ஒருவரை பற்றி, ஒரு நிகழ்ச்சியை பற்றி, ஒருவருடைய கருத்துக்களை பற்றி போலியாக விமர்சனங்கள் செய்யக்கூடியது. அது உண்மையான விமர்சனம் அல்ல, போலியான விமர்சனம். அப்படிப்பட்ட போலியான விமர்சனங்களுக்கும் வீண் வதந்திகளுக்கும், பொய்யான செய்திகள், வதந்தி என்பது பொய்யான செய்தியாகும். அப்படிப்பட்ட வீண் வதந்திகளுக்கும் போலியான விமர்சனங்களுக்கும் போராடக்கூடிய போராட்ட குணம், அதிலே அந்த போராடுவதிலே அவர்கள் ஈடுபடுவார்கள் மக்கள். இந்த வீண் விமர்சனங்களையும், போலி விளம்பரங்களையும், போலி வீண் வதந்திகளையும், போலி வதந்திகளையும் எதிர்த்து போராடக்கூடிய அந்த போராட்டத்திலே மக்கள் ஆர்வம் காட்டுவார்கள். இப்படிப்பட்ட குணாதிசயங்களை 8 என்ற எண் கொடுக்கும் இந்த 2024ஆம் ஆண்டிலே மக்களுக்கு. இந்த 2024ஆம் ஆண்டு பிறக்கக்கூடிய நேரம் ஞாயிற்றுக்கிழமை இரவு, அதாவது திங்கட்கிழமை விடுவதற்கு முன்னால் ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவு 12:01 மணிக்கு இந்த புத்தாண்டு பிறக்கின்றது. ஆகாயம் என்பது அனைவருக்கும் பொது, எல்லா மதத்தினருக்கும் பொது. கதிரோன், சூரியனுடைய ஒளி கதிர்கள்
அவன் கொடுக்கக்கூடிய ஒளி அனைவருக்கும் பொதுவானது. அதுபோல மழை பொழிவதும் அனைவருக்கும் பொதுவானது. கிறிஸ்தவர்களுக்கென்று ஆகாயம் இல்லை, முஸ்லிம்களுக்கென்று ஆகாயம் இல்லை, இந்துக்களுக்கு என்று ஆகாயம் இல்லை. சூரியன் ஒளி தருவது கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமில்லை, முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல, இந்துக்களுக்கு மட்டுமல்ல. அதுபோல மழை பொழிவதும் கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல, இஸ்லாமியர்களுக்கு மட்டுமல்ல, இந்துக்களுக்கு மட்டுமல்ல. இவை அனைத்தும் பொதுவானவை. எல்லா மக்களுக்கும், எல்லா இனத்தவர்களுக்கும், எல்லா மதத்தவர்களுக்கும், எல்லா இனத்தவர்களுக்கும், எல்லா ஜாதியினருக்கும் பொதுவானவை இந்த இயற்கை என்பது. பஞ்சபூதங்கள் அனைவருக்கும் பொது, அனைத்து உயிரினங்களுக்கும் பொது. நாம் கற்கின்ற கெமிஸ்ட்ரி என்ற ரசாயனம் அது ஒரு அறிவியல். பிசிக்ஸ் என்ற பௌதிகம் அது ஒரு அறிவியல். பாட்டனி என்ற தாவரவியல் அதுவும் ஒரு அறிவியல். ஜூவாலஜி என்ற விலங்கியல் அதுவும் ஒரு அறிவியல். இவையெல்லாம் ஒரு அறிவியல் பாடங்கள். அதுபோல ஜோதிடம் என்பதும் அஸ்ட்ராலஜி என்பதும் ஒரு அறிவியல் தான். அனைவருக்கும் பொதுவான, அனைத்து உயிரினங்களுக்கும், அனைத்து இன மக்களுக்கும், அனைத்து ஜாதியினருக்கும், அனைத்து மதத்தினருக்கும் பொதுவான ஒரு அறிவியல் தான் இந்த ஜோதிடம் என்பது. இட் இஸ் a science. Astrology is a science purely based on astronomy. இப்படிப்பட்ட அறிவியல் இந்த அஸ்ட்ராலஜி, இந்த ஜோதிடம் என்பது அனைவருக்கும் பொதுவானது. இந்த ஜோதிடத்தின்படி இந்த 2024ஆம் ஆண்டு பிறக்கக்கூடிய நேரம் வளிமண்டலத்தில் உள்ள 12 மண்டலங்கள், 12 வீடுகள், 27 நட்சத்திரங்கள் அனைவருக்கும் பொதுவானவைதான். எந்த ஒரு வீடும், எந்த ஒரு நட்சத்திரமும் எந்த ஜாதியினருக்கும், எந்த மதத்தினருக்கும் சொந்தமானவை அல்ல. 27 நட்சத்திரங்களும், 12 வீடுகளும், 12 ராசிகளும் அனைத்து மக்களுக்கும், அனைத்து உயிரினங்களுக்கும் பொதுவானவைதான். இந்த 2024ஆம் ஆண்டு பிறக்கக்கூடிய நேரம் அந்த 12 வீடுகளிலே மேஷம் முதல் தொடங்கி வந்து மீனம் வரையிலான உள்ள 12 வீடுகளிலே 6வது வீடாகிய கன்னி லக்னத்தில் இந்த 2024ஆம் ஆண்டு பிறக்கின்றது. கன்னி லக்னத்தில் இந்த ஆண்டு பிறக்கின்றது. இந்த 2024 என்ற ஆங்கில புத்தாண்டு பிறக்கின்றது. கிரக நிலைகள் படி அந்த கன்னி லக்னத்திற்கு இப்பொழுது சனி பகவான் கும்ப ராசியிலே இருக்கின்றார். கன்னி ராசிக்கு இப்பொழுது சனி பகவான் சஞ்சரிக்கின்ற அந்த வீடு 6ஆம் இடமாகும். 2024ஆம் ஆண்டு பிறக்கின்ற அந்த கன்னி லக்னத்திற்கு சனி இருக்கின்ற கும்பம் என்ற வீடு, கும்பம் என்ற ராசி 6வது இடமாகும். லக்னத்திற்கு 6ஆம் இடத்திலே சனி பகவான் இருப்பதனாலே இந்த ஆண்டு முழுவதும் தொழிலாளர்களுக்கும், உழைக்கும் வர்க்கத்தினருக்கும் மற்றும் பாமர மக்களுக்கும், சாதாரண மக்களுக்கும் வாழ்க்கை தரம் உயரும். 6ஆம் இடத்திலே சனி இருந்தாலே, எந்த ஒரு ஜாதகத்திலும் லக்னத்திற்கு 6ஆம் இடத்திலே சனி இருந்தாலே, கோச்சாரப்படியும் ஒரு ராசிக்கு 6ஆம் இடத்திலே சனி வந்தாலே அந்த ஜாதகருக்கு நன்மைகளை கொடுக்கும், உயர்வினை கொடுக்கும், உழைப்புக்கு மதிப்பு கிடைக்கும், உயர்வு கிடைக்கும். அதன்படி இந்த 2024ஆம் ஆண்டு பிறக்கக்கூடிய இந்த கன்னி லக்னத்திற்கு 6ஆம் இடத்திலே கும்பராசியிலே சனி சஞ்சரிப்பதனாலே இந்த ஆண்டு தொழிலாளர்களுக்கும், உழைக்கும் வர்க்கத்தினருக்கும், சாதாரண மக்களுக்கும், பாமர மக்களுக்கும் வாழ்க்கை தரம் உயரும். தொழிலாளர்களுக்கு அவர்களுக்கு ஊதியம் அதிகமாகும், உழைப்பிற்கு உள்ள ஊதியம் கிடைக்கும், உழைப்பிற்கு மரியாதை கிடைக்கும், உழைக்கும் இனம் சிறப்பாக வாழ்வார்கள். அதே சமயத்திலே தொழிலிலே, வியாபாரத்திலே முதலீட்டாளர்களுக்கும், அந்த வியாபாரத்திலே, தொழிலிலே, பெரிய பெரிய தொழிற்சாலைகளிலே முதலீடு செய்யக்கூடிய முதலீட்டாளர்களுக்கும் முதலாளிகளுக்கும் லாபம் சற்று குறையலாம். லாபம் அறவே குறைந்து போகாது, லாபம் சற்று பாதிக்கப்படலாம், லாபம் சற்று குறையலாம். தொழிலாளர்களுக்கு ஊதியம் அதிகமாகும்,
தொழிலாளர்களுக்கும் உழைக்கும் வர்க்கத்தினருக்கும் சாதாரண பாமர மக்களுக்கும் ஊதிய வாழ்க்கை தரம் உயரும், வருமானம் உயரும், ஊதியம் உயரும். ஆகையினாலே தொழிலாளர்களது, உழைப்பாளர்களது, சாதாரண மக்களது வாழ்க்கை தரம் உயரும். இப்படிப்பட்ட பலாபலன்களை இந்த ஆங்கில புத்தாண்டு 2024ஆம் ஆண்டு கொடுக்கவிருக்கின்றது. அறிவீர்களாக. ஓம் ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமக. எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று எப்போதும் இன்புற்று வாழ வாழ்த்தும் உங்கள் இனிய அன்பன் லிங்கா நடா என்ற சிகா நடா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.